ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழைய திங்ஸ் வச்சு ஒரு ட்ரே டேபிள் ஒன்று பண்ணியிருக்கேன். அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பழைய 2 ட்ரே இருந்துச்சு, இந்த சாப்பாட்டு தட்டு. அது ரொம்ப பழசாயிருச்சு, தூக்கி போட வேண்டிய ஸ்டேஜ் மாதிரி. பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு. சரி, இதை போட வேணாம், இதை வச்சு நம்ம பண்ணலாம் ஏதாவது கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை ஹோல் போட்டுட்டு இந்த பிக் சாப்பர் கைப்பிடி இருக்கும்ல, அந்த இதை எடுத்துட்டேன். அது வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன் இதில். ஏன்னா ரொம்ப பழசாக தெரிஞ்சதுனால சாதாரண அந்த ஏசியன் பெயிண்ட் இருக்கும்ல, அந்த சின்ன டப்பா, அதை வச்சு இந்த பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஏன்னா இதில் டைரெக்டாக அக்ரிலிக் பெயிண்ட் அடித்தோம்னா ஃபஸ்ட்டு உறிஞ்சிரும். அதனால் இதை அடிச்சுட்டு இது காஞ்சதுக்கு பிறகு அது மேலே அதை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப பழைய ட்ரே பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்தது, அதனால் பெயிண்ட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அடித்து விட்டுட்டேன். இது காய்கிறதுக்கே 1 டே ஆச்சு. ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து சீக்கிரம் காயாதில்ல, இது 1 டே ஆச்சு. அப்புறமா இது காஞ்சதுக்கு பிறகு அது மேலே இந்த வந்து ஒயிட்டில் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 6 மூடி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதை வந்து க்ளூகன் வச்சு டைட் பண்ணி ஸ்டிக் பண்ணால் கீழே இறங்காமல் இருக்கும்ல, அதுக்காக. இப்போ வந்து இந்த பெயிண்ட் வச்செல்லாம் நீட்டாக அடிச்சு வச்சு எல்லாத்துலேயும் இது வந்து உரியாது இந்த பெயிண்ட், அதுக்காக நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கும் ட்ரே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி. அதுக்காக தான் இதை அடிச்சிருக்கேன். இந்த குச்சி வந்து சாதாரணமாக வளையும் இல்லை, ஏதாவது வெயிட் வச்சா உடஞ்சிரும், நம்ம பிக் சாப்பர் கைப்பிடி இல்லை. அதனால இதுக்குள்ளே வந்து அந்த விளக்குமார் குச்சி இருக்கும் இல்லையா, ஈக்கிள் குச்சி, அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வளையாது உடையாது எதுவும் ஆகாது, அந்த ஸ்ட்ராங்காக நிற்குன்றதுக்காக அதை அப்படி பண்ணியிருக்கேன். இது வந்து 10 நிமிஷத்தில் நமக்கு காஞ்சிரும் இல்லையா அந்த பெயிண்ட்டு. இந்த விளக்கு மாற்று குச்சி எல்லாம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு, டைட்டாக சொருகிட்டுட்டு மீதி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ டைட் பண்ணிட்டு கீழே வந்து மூடி இருக்கும்ல, பாட்டில் மூடி, அதை வந்து வச்சு டைட் பண்ணி அதில் க்ளூகனை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். பயங்கர ஸ்ட்ராங்காகிருச்சு, எது வேணாலும் வைக்கலாம் அதில், அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கீழே வந்து பாட்டில் மூடி இது பண்ணிவிட்டு அதில் வந்து க்ளூகன் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம கடையில் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் வாங்கினா கூட நம்ம கையால் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும்ல, நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இதில் கிடைச்சது. இந்த இப்போ எல்லாம் பண்ணிட்டேன். மேலே வந்து இந்த ஸ்டிக் பண்ண அந்த இது இருக்கும்ல, ஹோல் தெரியும்ல மேலே, அந்த குச்சிச்செரி, அதை வந்து ஒரு டிசைன் மாதிரி க்ளூகன் வச்சே பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளூகன் வச்சே அதில் ஒரு பூ மாதிரி சுற்றி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிங்க் கலர் வச்சு லைட்டாக பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பண்ணி முடித்ததுக்கு பிறகு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக வந்துடுச்சு. இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம பழங்கள் வைக்கலாம், காய் வைக்கலாம், அல்லது வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கலர் பிங்க் அடித்த உடனே பாருங்களேன், சூப்பராக இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.